beyond infinity and back again. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். டுடே நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து சார்ட் வச்சு நம்ம வந்து வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எப்படி ட்ரேடு எடுத்தோம், எப்படி நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோங்கிறது நம்ம ப்ரீ மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ போடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து வீக்கெண்டு, இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக லீவு மார்க்கெட்டு. ஸோ இன்றைக்கி வந்து சரி அவுட் சைடில் வச்சு நம்ம எடுப்போம், ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டப்பு. ஓகேங்களா? சரி, நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3 டாபிக் நம்ம பேச போகிறோம். ஒன்று வந்து கமெண்ட்ஸு, சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் கமெண்ட்ஸ்லேயே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சதுன்னா ஓகே. சப்போஸ் அது உங்களுக்கு புரியல, இன்னும் கிளாரிட்டி வேணும்னா எனக்கு வந்து திரும்ப கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா என்னோடய மெயில் ஐடி நான் மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் வந்து அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பிகினர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிறையா பேர் கேட்குறது என்னென்னா, எப்படி ஷேர் மார்க்கெட்னா என்ன, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, ஸோ நம்ம இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், டெய்லி எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு கண்டென்ட், எப்படி நம்ம ஷேர் மார்க்கெட்னா என்ன, புதுசாக வரவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தது என்னென்னா, நம்ம வந்து ஒரு பேசிக்ஸ், நம்ம வந்து பேசிக்ஸே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே சப்ஸ்கிரைபர்ஸு. ஸோ அவங்களுக்கு நாம் என்ன பண்ணணுங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இந்த 3ஐயும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட்ஸில் வந்து நான் சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸு. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, கரெக்டாக சார்ட்டை பார்க்குறீங்க, நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, வாட்ச் பண்ணுறீங்க மார்க்கெட்டுங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறதில் எனக்கு தெரியுது. ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள், மார்க்கெட்டில் ஒவ்வொரு பேட்டர்னும் என்னென்ன ஃபார்ம் ஆகுதுங்கிறத பாருங்கள். ஸோ நீங்கள் அதில் நான் கமெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது உங்களுக்கு புரியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் மெயில் பண்ணலாம், நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்துட்டு நியூ பிகினர்ஸ் வந்து நாங்கள் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ போடணும் ஷேர் மார்க்கெட்டுக்கு, போட்டால் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நான் சொல்கிறேன்னா, டெய்லி நான் வந்து ஒரு 1000 ரூபா நான் ப்ராஃபிட் பண்ணுறேன், டெய்லியும் எனக்கு வந்து ஒரு 500 ரூபா ப்ராஃபிட் வேணும், எனக்கு அது போதும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோனா, நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ வேணாலும் போடலாம், எவ்வளோ நம்ம எடுக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஸோ நீங்கள் வந்து 1000 ரூபாயும் போடலாம், 1 லட்ச ரூபாயும் போடலாம், 1 கோடி ரூபா கூட போடலாம். ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ வேணாலும் போட முடியும், அதுக்கு லிமிட்டே கிடையாது. நீங்கள் 100 ரூபாயில் கூட ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, ஸோ அதுக்கு உண்டான ஃபண்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு போடணும். சரி, நீங்கள் வந்து அது ஒரு சாதாரண ஒரு கடையை ஓப்பன் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் ஒரு டீ கடை ஓப்பன் பண்ணனா மினிமம் ஒரு 50,000 வேணும் இல்லையா? ஒரு 50,000 20,000 வேணும். ஸோ நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் வேணுன்னா ஒரு 10 லட்சம் வேணும். ஒரு மாலில் ஒரு ஷாப் வைக்கிறீங்கன்னா ஒரு 50 லட்சம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஷாப்புக்கும் ஒவ்வொரு விலை இருக்குது இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்களோ அதுக்குண்டான அமௌண்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடணும். ஓகேங்களா? டெய்லி நான் ஒரு 500 ரூபா எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட்டு போடணும். இப்போ சப்போஸ் ஒரு 10,000 ரூபா போட்டு 500 ரூபா எடுக்கிறீங்கன்னா எடுக்க முடியும். 500 ரூபாயும் எடுக்க முடியும், 1000 ரூபாயும் எடுக்க முடியும், 2000 ரூபாயும் எடுக்க முடியும். நான் பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் ஃப்ரைடே வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் ஒரு 7000 இருந்தது, நான் 1400 நான் வந்து ப்ராஃபிட் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் அதுக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ லேர்ன் பண்ணுறீங்க, ஸோ எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க, எப்படி எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து டெய்லி ப்ராஃபிட் புக் பண்ணுற முடியுமா அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் 5000 ரூபாய் போட்டு ஒரே நாளில் 5000 எடுக்கலாம். ஸோ அது வந்து கேம்லிங் மாதிரி போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம டெய்லி பண்ணுறோம். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 3 நாள் ட்ரேட் பண்ணுறோம், 3 நாளும் ப்ராஃபிட் புக் பண்ணுறோம், மீதி 2 நாள் நம்ம லாஸ் பண்ணுறோன்னா ஓகே. நம்ம வந்து அக்யூரேசி, நம்ம எவ்வளோ நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். லாஸ் இருக்கும், லாஸ் இல்லாமல் யாருமே ஷேர் மார்க்கெட்டில் இருக்க முடியாது. லாஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம அதில் வந்து நம்ம எவ்வளோ நாள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறோம். இப்போ ஒரு மாதமே நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 10 ட்ரேட் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகலாம். ஆனால் ஒரு 10 ட்ரேட் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 15 ட்ரேடாவது நீங்கள் புக் பண்ணணும். 10 ட்ரேடில் நீங்கள் 20 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 ட்ரேடாவது நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும். அதை வந்து கண்டினியூஸாக ஒரு 6 மந்த் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். அந்த ட்ராக் வந்து நீங்கள் 6 மந்த்துக்கு கண்டினியூவாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு 10,000 ரூபாய் போடுங்க. அந்த 10,000 ரூபாயை போட்டு ஒரு 6 மந்த்துக்கு
நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் கையில். டெய்லியும் ஒரு நாள் லாஸ் வரும், ஒரு நாள் லாபம் வரும், அந்த மாதிரி நிறைய அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருக்கும் டெய்லி மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேட் பண்ணணும். அந்த காசை வந்து சும்மா வச்சுருக்கிறது இல்லைங்க, டெய்லி ட்ரேட் பண்ணுங்கள். ஆர் அட்லீஸ்ட் வாரத்தில் 3 நாளைக்கு ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் ட்ரேட் பண்ணணும், அந்த 10,000 ரூபாயை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஆஃப்டர் 6 மந்த் வந்து 10,000 ரூபாயை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஓகே, நீங்கள் வந்து நல்லா ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அது இண்டிகேட் பண்ணுது. ஸோ நீங்கள் 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ப்ராஃபிட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணுறீங்க, நல்லா போயிட்டுருக்கீங்க, நல்லா லேர்ன் பண்ணி நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத அது இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னோடய பிகினர்ஸ்க்கு என்னென்னா, ஒரு 10,000 ரூபாய் போடுங்க. அந்த 10,000 ரூபாயை 6 மந்த்துக்கு மெயின்டைன் பண்ணணும் வித் ட்ரேடிங்கோட. ட்ரேட் பண்ணாமல் பண்ணுறது இல்லைங்க, ட்ரேட் பண்ணணும். ட்ரேட் பண்ணி ஆஃப்டர் 6 மந்த்து அந்த 10,000 ரூபாய் மெயின்டைன் பண்ணிங்கனாவே நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணி நல்லா நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கிறத அது வந்து ஒரு இண்டிகேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்புறமேலு சரி, நான் வந்து என்னன்னே தெரியாமல் கொண்டாந்து உடனே என்னங்கிறேன், நான் 10,000 ரூபாய் நான் போடுறேன் அப்படின்னா தப்பு. 10,000 ரூபாய் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னா என்ன, ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட்டு இன்டெப்த் எல்லாமே தெரியலனா கூட பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியணும். பேசிக்ஸ் நம்ம வீடியோஸ்லேயே போட்டிருக்கோம். ஆர் இன்டெப்த் உங்களுக்கு வேணும்னா இன்னும் நிறையா வீடியோஸ் நிறையா சேனல் போடுறாங்க, அதெல்லாம் பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு வந்து அல்ல பணம்னு சொல்லி ஒரு புக் இருக்குது, அமேசானில் இருக்குது. அது அரௌண்டு 200 to 300 தான் இருக்கும். அதை வாங்கி படிங்க. ஸோ அது பாகம் 1, பாகம் 2, பாகம் 3ன்னு நிறைய இருக்குது, தமிழ்லேயே இருக்குது. அதை வாங்கி படிங்க, லேர்ன் பண்ணுங்கள். ஒரு டைம் அது கொடுங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 months எடுத்துக்கோங்க. டைம் கொடுத்து அதை லேர்ன் பண்ணி, ஸோ அதுக்கப்புறமேலு ஒரு அமௌண்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு சரியான வழியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எடுத்தோடனே நீங்கள் வந்து நான் ஒரு வீடியோஸ் போடுறேன், நான் டெய்லி ஒரு 1000 ரூபா புக் பண்ணுறேன், 2000 ரூபா புக் பண்ணுறேன்னு போட்டோன்னே உடனே வந்து ஒரு 10,000 ரூபாய் போட்டு எனக்கு டெய்லி 1000 ரூபா கொடுத்தா போதும், நான் அதிகமாக ஆசைப்படலைன்னு சொல்கிறாங்க. நான் டெய்லி எனக்கு ஒரு 1000 ரூபா இருந்தால் போதும், நான் அதிகமாக ஆசைப்படலைன்னு சொல்கிறாங்க. அந்த 1000 ரூபாயே அதிகம் தான். ஒரு 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபா அதிகம். 1000 ரூபான்னா இப்போ 25 நாள் மார்க்கெட்டு, 24 நாள் மார்க்கெட் இருக்குன்னா 24,000 எதிர்பார்க்குறாங்க. அது அதிகம் இல்லையா? 10,000 ரூபாய்க்கு 24,000 ரூபா நமக்கு ப்ராஃபிட் மாதம் கண்டா வருது அப்படின்னா எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணாமல் ஷேர் மார்க்கெட்டில் தான் இருப்பாங்க. அதனால தான் ஷேர் மார்க்கெட்டில் போனால் நிறைய பேர் காணாமல் போயிடுறாங்க. ஆப்ஷன்ஸ் பையிங்கில் ரொம்ப பேர் இல்லாமல் போன காலம்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஆசையை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், பேராசையாக இருக்கக்கூடாது. ஆசை வந்து போதுங்கிற மனப்பான்மை இருந்ததுன்னா கண்டிப்பாக பணம் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாள் ட்ரேட் பண்ணுவாங்க, 5,000 ரூபா வரும். அடுத்த நாள் 500 ரூபா தான் வரும். ஆனால் அந்த 500 ரூபா போதுன்னு வரமாட்டாங்க. நேற்று 5,000 ரூபா எடுத்தனே, இன்றைக்கி 5,000 ரூபா வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த 500 ரூபாயும் இல்லாமல் போய் நேற்று எடுத்த 5,000மும் இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டு. அடுத்த செகண்டு என்ன ஆகுங்கிறது தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு லேர்ன் பண்ணி, ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டு பண்ணி, ஸோ எந்த டைமில் நம்ம என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல நம்ம வந்து டார்கெட் புக் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் படிங்க. ஒரு ஸ்டாக்கு ஆட் பண்ணி டிமேட் அக்கௌண்ட்டில் எப்படி பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறதுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு ஸ்டாக் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1000 ரூபா சும்மா நீங்கள் டீ கடைக்கு போவீங்க, எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, பேக்கரியில் போய் செலவு பண்ணீங்க, ஒரு நாளைக்கு 500 ரூபா 200 ரூபா செலவு பண்ணீங்க, ஒரு ஹோட்டல் போகிறீங்க, ஒரு டின்னர் சாப்பிட்றீங்க, ஒரு 2000 3000 செலவாகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் எடுத்து டிமேட் அக்கௌண்ட்டில் லோட் பண்ணுங்கள். அந்த அமௌண்ட்டு வந்து உங்களோட நார்மல் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அந்த அமௌண்ட் எடுத்து டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியை ஃபஸ்ட்டு, உங்களோட உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் நிறைய ஃபெமிலியரான கம்பெனி இருக்கும் இல்லையா? டாட்டா இருக்குது, ரிலையன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா கம்பெனி இருக்குது, ஐடிசி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் இருக்குது. அதில் ஒரு 2-3 ஸ்டாக்கை வாங்குங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் ஆட் பண்ணி வச்சுட்டு அதில் பை பண்ணி நல்லா ப்ராஃபிட் வரப்போ, இப்போ வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 110 ரூபாய்க்கு போகிறப்போ செல் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகேங்களா? எப்படி பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறதுன்னு இருக்கும். அதுக்கப்புறமேலே நம்ம ஆப்ஷன்ஸ்க்கு வரலாம். ஆப்ஷன்ஸ் வந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் எப்படி பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது, கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன்னா என்ன, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பையினா என்ன, செல்லுனா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி என்ட்ரி எடுக்கிறது, எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பேசிக்ஸ் படிங்க. நம்ம நிறையா
சொல்லியிருக்கோம். பேசிக்ஸ் வீடியோ முன்னாடி 2-3 வீடியோஸில் வந்து எப்படி பையினா என்ன, ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னா என்னங்கிற வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமேலு நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். இப்போ ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ரியல் மணி தான் போட்டு பண்ணணுமா, எனக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, நான் இன்னும் ஒரு ட்ரையல் நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் நியோ ஸ்டாக்ஸ்னு ஒரு சைட் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து ரியல் மணி இல்லாமல் உங்களுக்கு வாலெட்டில் அவங்களே ஒரு அமௌண்ட் தருவாங்க. அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ரியல் வேர்ல்டில் எப்படி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்களோ அதேமாரி அப்பயும் அந்த மார்க்கெட் ஹவர்ஸில் அங்கேயும் ஓப்பன் ஆகும். நீங்கள் அங்கே வந்து நிஃப்டிலையும் வாங்கலாம், இண்டெக்ஸ்லேயும் நிஃப்டி பேங்க் நிஃப்டிலையும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம், ஸ்டாக்ஸ் வாங்கி விற்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அங்கேயே இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் அதில் உங்களுக்கு எப்படி ட்ரேட் பண்ணுறது நியூ ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் மணி இல்லாமல் பண்ணலாம். அதில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வருது, என்னோடய அமௌண்ட் இப்போ நீங்கள் வந்து எப்படி அதில் ட்ரேட் பண்ணணும்னா, அவன் 1 கோடி ரூபா தரானா அதை எடுத்தோன்னே 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? உங்களால் இங்கே ரியல் மணியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் அதில் யூஸ் பண்ணணும். இப்போது நீங்கள் 10,000 ரூபா பிளான் வச்சுருக்கீங்க, 10,000 ரூபாய்க்கு எனக்கு 500 ரூபா வேணும் அப்படின்னு பிளான் வச்சுருக்கீங்கன்னா, அங்கே அவன் 1 கோடி கொடுத்தாலும் அதில் 10,000 ரூபா தான் எடுத்துக்கணும். 10,000 ரூபாய் எடுத்து நீங்கள் அதில் எதை வாங்க முடியும், அந்த 10,000 ரூபாய்க்குள்ளே அதை விற்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் வந்து அதிலே ட்ரேட் பண்ணணும். அதுவும் நீங்கள் ரியலாகவே கன்சிடர் பண்ணணும். அப்போ தான் உங்களால் எமோஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் அங்கே 1 கோடி இருக்குது, சும்மா வர காசு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் அப்படியே நீங்கள் ஒரு 10 லாட்டு 20 லாட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பேராசையை அது தூண்டி விட்டுரும். ஒரு நாளைக்கு 20,000 30,000 லாபம் தரும். உடனே நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் ரியல் மணி போடுங்கன்னா 10,000 ரூபாய் போட்டு நான் அங்கே 20,000 புக் பண்ணேன், இங்கே 20,000 வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? ரியல் மணி என்னவோ அந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் அங்கே வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் நான் காட்டுறேன். எப்படி நான் வந்து நியூ ஸ்டாக்ஸில் நம்ம வந்து எப்படி நம்ம ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண முடியும். அடுத்தது வந்து பேசிக்ஸ்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எனக்கு ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரியல, ஸோ எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லலாம், தப்பு இல்லை. நான் வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டைமும் நான் ஃபோன் பண்ணி சொல்லி புரிய வைக்க முடியும்னா அதை வந்து எல்லாருமே ஈஸியாக ட்ரேட் பண்ணிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ண முடியாது. இது ஆக்சுவலாக பேசிக்ஸ் தெரியணும். அதுக்கு நான் ஒரு சில வீடியோஸ் பாருங்கன்னு சொன்னால் அவங்க வந்து எனக்கு டைம் இல்லை, நீங்கள் சொல்லிடுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து சொல்லிடலாம், அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு நாள் உட்காந்து நான் வந்து எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி இந்த டைம் ஒதுக்கி நான் அதில் நான் சொல்லிடுவேன். ஆனால் நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் பார்க்குறது லேர்ன் பண்ணுறதுக்கே டைமு உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? உங்களால் ஒரு நாளைக்கு என்ட்ரி வந்து மார்க்கெட்டு ஓப்பன் ஆனவே கிடைக்கும். ஒரு நாளைக்கு என்ட்ரி வந்து 12 மணிக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு 2 மணிக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு 3 மணிக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கிறதுக்கு நம்ம பொறுமையாக காத்துட்ருக்கணும். நீங்கள் வந்து ஒரு லேர்ன் பண்ணுறதுக்காக ஒரு டைமு கேட்டால் அதுக்கு கொடுக்க முடியலன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப அந்த டைமையும் அந்த பொறுமையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எமோஷன்ஸ் அங்கே வந்து உங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டு உங்களோட ட்ரேடிங் சைக்காலஜியை மாற்றிடும். ஓவர் ட்ரேட் பண்ணுவீங்க. நீங்கள் திடீர்னு ஒரு லாஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக அன்றைக்கே ரெக்கவர் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணி நிறையா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுக்காக தான் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இதுக்கு வேணும், அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? இப்போது ஒரு டீ கடை எடுத்தால் கூட ஒரு 6 மாதம் 1 வருஷம் வேணும். அப்போ தான் அந்த கடையோட குவாலிட்டி எல்லாமே மக்களுக்கு ஃபெமிலியர் ஆகிட்டு அதுக்கப்புறமேலு தான் அதனோட க்ரோத் இருக்கும். இல்லைங்களா? அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டிங் பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது லைஃப் லாங் வரப்போது கூடவே. ஸோ அதனால் நீங்கள் அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணி அதுக்கப்புறமேலு நீங்கள் வந்து அதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது, ட்ரேடிங் யூஸ் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து பேசிக்ஸ் பாருங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு சொல்கிறதுல பிரச்சனையே இல்லை. உங்களை பாருங்க அப்படின்னு சொல்கிறதுல அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்கீங்க, எவ்வளோ எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் கன்சிடர் பண்ணி தான் நான் நிறைய பேர் கேட்பாங்க. இதை ஒரு நாள் ஃபோன் பண்ணி நைட்டு 12 மணி வரைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு சொல்லித்தரோம். அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். சொல்லித்தந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, 12 மணி வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு நாங்கள் வந்து சரி நான் அப்பயே சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா அடுத்தது நீங்கள் எப்போது அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு நீங்கள் வரீங்களோ அப்போ நான் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நான் சொல்கிறேன், எப்படிலாம் நம்ம லேர்ன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன்னா
ஸோ அதில் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தான் எதிர்பார்க்குறோம். நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ வந்து நாங்கள் அடுத்த ஸ்டெப் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் இங்கே ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் இதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். டைமு, பொறுமை இதெல்லாம் ரொம்ப இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில், ஷேர் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லைனா நாம் வந்து எத்தனை பேர் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்டுட்டு போனாங்க இல்லையா, அந்த மாதிரி நாமளும் போகக்கூடாதுங்கிறதுனால தான் நான் வந்து ஒரு அமௌண்ட்டு போட்டால் அதுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கொடுங்க. ஓகேங்களா? அவங்க டைம் கொடுத்து அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேல ட்ரேட் பண்ணி நாம் வந்து அந்த பணத்தை நாம் வந்து எப்படி 1 மடங்குலேருந்து 2 மடங்கு ஆக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணி பண்ணுவோம். ஓகேங்களா? அது ஒவ்வொன்றா நம்ம பண்ணுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை காட்டுங்க, நல்லா படிங்க, பேசிக்ஸ் படிங்க. ஃபண்டமெண்டல் கரெக்டாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரேடிங்க்கு முக்கியம் வந்து டைமும், பொறுமையும், எமோஷன்ஸும் நம்ம வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது தான் முக்கியம். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ரியல் மணி இல்லாமல் இந்த நியூ ஸ்டாக்ஸ் மூலிமா நம்ம எப்படி ட்ரேட் பண்ண முடியும், எனக்கு ஒரு ட்ரையல் வெர்ஷன் இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு வீடியோஸ் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. ஸோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் அங்கேயே கிளாரிஃபை பண்ணுவேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் யாரெல்லாம் செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய். சக்திவேல். Beyond infinity and back again. I'm to them. Young dog and a talking.